ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீரு. நான் ஃபார் கேலிகிராஃபி பேசிக் டியூட்டோரியல் போடுறதுலேருந்து நிறைய பேர் கேட்டிங்க A to Z ஃபார் கேலிகிராஃபியில் எப்படி எழுதுது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் A to Z ஃபார் கேலிகிராஃபியில் எப்படி எழுதுதுன்னு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக வந்துருக்கேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் அடுத்த ஒரு கேலிகிராஃபி நாட் ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனல் டெய்லி ஒரு டியூட்டோரியல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஹாரிசான்டல் கைட்லைன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ் நடுவில் இருக்கிற கேப் வந்து 2 centimeters. ஓகே, ஸோ 2 centimeters அண்ட் தென் அகெயின் 2 centimeters. ஸோ இந்த 2 centimetersக்குள்ளே தான் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் ரூல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எப்போல்லாம் மேலே போகுதோ கீழேருந்து மேலே எப்போல்லாம் போகுதோ நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து தின்னாக தான் இருக்கணும். ஓகே, அண்ட் எப்போ எல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் கீழே வருதோ, ஓகே, அப் டு டவுன், எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே திக்காக இருக்கணும். ஓகே, டவுன் வர்ற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே திக்காக இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி திக்காக்கிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ரூல் இன் கேலிகிராஃபி. எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ் மேலே போகுதோ தின் அண்ட் எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ் கீழே வருதோ அது திக். ஸோ இந்த திக் ஸ்ட்ரோக்ஸை நம்ம ஃபில்லின் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் இல்லைனா பென்சில்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் நம்ம மேஜர் ரூல். இது இல்லாமல் இன்னொரு ரூல் இருக்குது. நம்ம எந்த லெட்டர் எடுத்தாலும் கேலிகிராஃபியில் ஃபர்ஸ்ட் அந்த லெட்டருக்கு ஒரு ஹெட் ஸ்ட்ரோக் இருக்கும். ஓகே, ஆர் என்ட்ரி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிக்கலாம். ஹெட் ஆர் என்ட்ரி ஸ்ட்ரோக். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிடில் எண்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஹெட் ஸ்ட்ரோக். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரோக் இருக்குது, அது வந்து டெய்ல் ஸ்ட்ரோக். ஸோ ஹெட் ஸ்ட்ரோக், டெய்ல் ஸ்ட்ரோக். நீங்கள் A to Z எந்த லெட்டர் எடுத்தாலும் ஹெட் ஸ்ட்ரோக் அண்ட் டெய்ல் ஸ்ட்ரோக் டெஃபினட்டாக இருக்கும், கம்பல்சரியாக. ஓகே, A to Z எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஹெட் ஸ்ட்ரோக் அண்ட் டெய்ல் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல், அப் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே தின்னாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே திக்காக இருக்கும். செகண்ட் ரூல், எல்லா லெட்டர்ஸுமே ஹெட் ஸ்ட்ரோக்கில் ஸ்டார்ட் ஆகும், டெய்ல் ஸ்ட்ரோக்கில் எண்ட் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா லெட்டர்ஸுமே ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா எல்லா லெட்டர்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, லைன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம லெட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே பிக்மா மைக்ரான் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பிளாக் பென். நீங்கள் என்ன பென் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் பென்ஸ், கலர் பென்சில்ஸ், பிளாக் பென் இல்லைனா நார்மல் பென்சில்ஸ் கூட ஓகே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் A. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஸ்ட்ரோக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிடில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹெட் ஸ்ட்ரோக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஏக்கு ஒரு ஓவல் வரும். ஓகே, ஒரு சர்க்கிள் மாதிரி ஆனால் கொஞ்சம் தின்னா. ஸோ ரைட்லேருந்து ஒரு எக் ஷேப் மாதிரி. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு யூ ஷேப் வரும். ஸோ மேலேருந்து அண்ட் இந்த யூ ஷேப் வந்து நீங்கள் மிடில்லையே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து நம்ம டெய்ல் ஸ்ட்ரோக் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ ஏல பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்ட்ரோக், நம்ம A, அப்புறம் எண்டில் டெய்ல் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வந்து எல்லா லெட்டர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ நம்ம A ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணுறது. ஸோ எங்கெங்கெல்லாம் அப் ஸ்ட்ரோக்ஸ் போனோம், இங்கே அப், இங்கே அப் அண்ட் இங்கே வந்து கீழே வந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக் திக்காக இருக்கணும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் திக்காக்கிக்கோங்க. அண்ட் அதே திக்னஸ் நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரோக்கு கூட. ஸோ இந்த ஸ்ட்ரோக்லையும் திக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம A முடிஞ்சாச்சு. இப்போது இதுக்குள்ளே கலர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ லெட்டர் A முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் B. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் Bயில் ஒரு லூப் இருக்குது. இது வந்து நம்ம 2 centimeter லைனுக்கு மேலே போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய லூப் அண்ட் இந்த லூப் கீழே வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அங்கேருந்து ஒரு கர்வ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ ஏல பார்த்தீங்கன்னா நம்ம டெய்ல் ஸ்ட்ரோக் ஆல்ரெடி வந்தாச்சு. பட் இங்கே நம்ம டெய்ல் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் லெட்டர் B. அப் அப், இங்கே டவுன் ஸ்ட்ரோக். ஸோ மேலேருந்து கீழே
இந்த திக்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க, நான் ஃபுல்லாக ஒரே டவுன் ஸ்ட்ரோக் தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே மேலே போய் இங்கே கீழே வந்தோம், இங்கேயும் திக் ஸ்ட்ரோக். பி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் சி. ஸோ ஒரு என்ட்ரி ஸ்ட்ரோக் ஆர் ஹெட் ஸ்ட்ரோக். இப்போ வந்து நம்ம ஏ மாதிரியே இந்த ஓவல் ஷேப் ஸ்டார்ட் பண்ணணும், பட் அதை க்ளோஸ் பண்ணாமல் வெளியில் கொண்டு போய் டெய்ல் ஸ்ட்ரோக்கை கண்டினியூ பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் சி. ஸோ அப் அண்ட் டவுன். ஸோ இங்கே மட்டும்தான் டவுன் ஸ்ட்ரோக், ரைட்? ஸோ இதை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் டி. ஸோ ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஏல பண்ண மாதிரியே ஒரு ஓவல், க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம பியில் பண்ணோம்ல ஒரு லூப் பெருசாக, அதே மாதிரி டிலையும் வரும். ஸோ மிடில் இருந்து ஒரு பெரிய லூப் கீழே கொண்டு வந்து, இதை ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணி டெய்ல் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இதான் டி. அப் அப் இங்கே கீழே வரும். அண்ட் தென் அகெயின் இங்கேருந்து மேலே போய் மறுபடியும் கீழே. ஸோ மேலேருந்து கீழே சேம் திக்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் லெட்டர் டி. நெக்ஸ்ட் லெட்டர் இ. ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். இப்போ இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஓவல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ரைட் வச்சு சி மாதிரி போட்டுடணும். ஓகே, ஸோ ரைட் அண்ட் தென் ஓவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சி மாதிரியே. அண்ட் சி மாதிரியே கண்டினியூ டு டெய்ல் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி டெய்ல் ஸ்ட்ரோக்காக கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ இ வந்து எக்ஸாக்ட்லி சி மாதிரி தான், ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு ஹாரிசான்டல் ரைட், அப்புறம் சி மாதிரியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே அப் அப் அண்ட் டவுன், இங்கே மட்டும்தான் டவுன் ஸ்ட்ரோக். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெட்டர் எஃப். ஸோ எஃப்ல ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்ட்ரோக் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போது எஃப்பில் வந்து 2 லூப்ஸ் இருக்குது. ஒரு லூப் மேலே இருக்குது அண்ட் ஒரு லூப் கீழே இருக்குது. ஓகே, ஸோ எஃப் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் மேலே போகிற லூப், இது நம்ம லெட்டர் பி மாதிரி தான். ஸோ டாலாக போய் அது கீழே கொண்டு வாங்க. ஸோ கீழே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அதை கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணி இப்போது கீழே ஒரு லூப், அந்த லூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலே ஒரு லூப், கண்டினியூ பண்ணி கீழே ஒரு லூப். ஸோ ரெண்டுமே ரைட் சைடு லூப் தான். ஸோ இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. லாஸ்ட்டில் வந்து டெய்ல் ஸ்ட்ரோக் நம்ம மிடில்லேருந்து மிடிலுக்கே எண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேலே போனோம், மறுபடியும் மேலே, அண்ட் தென் ஒரு பெரிய டவுன் ஸ்ட்ரோக். ஸோ இந்த கம்ப்ளீட் டவுன் ஸ்ட்ரோக் வந்து திக்காக இருக்கணும். ஸோ வேணும்னா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கண்டினியூ. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம லெட்டர் எஃப் இதை ஃபில் இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. ஸோ ஜி டி மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஓவல். ஆனால் நம்ம டியில் வந்து லூப் மேலே போவோம், பட் இங்கே ஜியில் லூப் கீழே போகும். ஸோ இங்கேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லூப், அண்ட் அந்த லூப் வந்து நம்ம டெய்ல் ஸ்ட்ரோக்குக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துடலாம். மேலே மேலே அண்ட் கீழே, தென் மறுபடியும் மேலே, அண்ட் இங்கே ஒரு பெரிய டவுன் ஸ்ட்ரோக்.
ஸோ மேலே இருந்து கீழே ஒரே திக்னஸ் மெயின்டைன் பண்ணி எண்டில் மட்டும் ஷார்ப்பாக கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் கர்வ் வருதோ அங்கே ஷார்ப் ஆகி ஜாயின் ஆகிடணும். நெக்ஸ்ட் லெட்டர் ஹெச். ஹெச் வந்து நம்ம பி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் மேலே ஒரு லூப், டாலாக போய் கீழே வந்துடுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு வேவ் மாதிரி, அண்ட் இந்த வேவ் வந்து நம்ம 2 லைன்ஸையும் டச் பண்ணணும். ஸோ கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் மேலே லைனை டச் பண்ணி மறுபடியும் கீழே வந்து அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். பட் திஸ் டைம் மிடில்லையே ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா இது நம்ம டெயில் ஸ்ட்ரோக். ஸோ ஹெட் அண்ட் டெயில் எப்போவுமே மிடில்லையே ஸ்டாப் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் ஹெச். ஸோ மேலே போகணும், மேலே அண்ட் தென் கீழே. ஸோ இது திக், மறுபடியும் மேலே அண்ட் கீழே. ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரோக் திக். ஸோ கர்வ்னால ஷார்ப் பண்ணி ஜாயின். ஓகே, ஸோ இந்த லெட்டர் ஹெச். இதை ஃபில் இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. ஐ அண்ட் ஜே கொஞ்சம் கொஞ்சம் சேம் தான். ஸோ ஐ வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு யூ மாதிரி தான் ஷேப். ஸோ மேலேருந்து கொண்டு வந்து இதை டச் பண்ணி கர்வ் பண்ணுங்கள், பட் இதை மிடில் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் போடுறதுக்கு முன்னாடி திக்கனிங் முடிச்சிடணும். ஓகே, இல்லைனா நம்ம டாட் சென்டரில் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை திக்கன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் டாட் சென்டரில். இதுதான் ஐ. ஓகே, ஸோ ஜே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு டவுன் ஸ்ட்ரோக், பட் அது வந்து லூப் மாதிரி மாறிடும். நம்ம ஜியில் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஒரு லூப். ஸோ மேலேருந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக், அதை கண்டினியூ பண்ணி ஒரு லூப். ஸோ இந்த லூப் வந்து டெயில் ஸ்ட்ரோக்காக மாறிடும். ஜி மாதிரி தான். ஓகே, ஸோ இதில் கூட ஃபர்ஸ்ட் திக்கனிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் அதோட சென்டர் பார்த்து டாட். ஓகே, ஸோ இதுதான் லெட்டர் ஜே. நெக்ஸ்ட் லெட்டர் கே. கே கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், ஏன்னா அதில் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். ஓகே, இப்போ சேம் நம்ம ஹெச் மாதிரியே ஒரு லூப். ஸோ மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ஸ்டாப். ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு அப்வர்ட் கர்வ். ஸோ இந்த மாதிரி மேலே கர்வ் போகணும், கொண்டு போய் இந்த கர்வை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மேலே போய் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த ஹைட்டுக்கு சென்டர். ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு ரைட் அண்ட் யூ ஷேப், அப்புறம் டெயில் ஸ்ட்ரோக்காக மிடில்லையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் கே. ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு லூப். லூப் முடிச்சதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு கர்வ், அண்ட் அந்த கர்வ் வந்து மிடில் ஜாயின் பண்ணிடணும். மிடில்லேருந்து ஒரு ரைட் அண்ட் தென் யூ. ஸோ இந்த யூ பார்த்தீங்கன்னா நம்ம லைனுக்கு கொஞ்சம் கீழே வரணும். இது பேர் பவுன்சிங். ஸோ இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். பட் ஜென்ரலி இந்த லெட்டர் வந்து கொஞ்சம் கீழே போய் அப்புறம் மேலே. ஓகே, இது பண்ணலன்னா நம்ம கே பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கீழே போய் மேலே வரும். ஆல்ரைட், ஸோ இப்போது இதை திக்கன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப், மறுபடியும் மேலே, அந்த நீங்கள் கீழே. ஓகே, மறுபடியும் மேலே அண்ட் கீழே. ஸோ இது மட்டும்தான், இந்த கர்வ் மட்டும்தான் திக்காக இருக்கணும். அண்ட் அகெயின் ரைட் அண்ட் கீழே. ஓகே, ஸோ நம்ம கே முடிச்சாச்சு. இதை ஃபில் இன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் லெட்டர் எல். எல் வந்து நம்ம ஹெச் அண்ட் கேல வர மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ஹெட் ஸ்ட்ரோக்,
அப்புறம் லூப். ஸோ மேலே லூப் கொண்டு போய் அது கீழே கொண்டு வந்து இப்போது இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணி ஒரு டெயில் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரோக் மட்டும்தான் திக். இதுதான் லெட்டர் எல். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் எம். லெட்டர் எம் அண்ட் என் ரொம்ப சிமிலர் தான், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 90% சேம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், ஹெட் ஸ்ட்ரோக், ஒரு டவுன் ஸ்ட்ரோக், ஹெட் ஸ்ட்ரோக்கை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ், ஓகே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு வேவ், நம்ம ஹெச்சில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வேவ் மேலே போய் கீழே கொண்டு வந்து ஒரு கர்வ், அதை மிடில் ஸ்டாப் பண்ணிக்கும், ஏன்னா அது நம்ம டெயில் ஸ்ட்ரோக். ஸோ மறுபடியும் ஹெட் ஸ்ட்ரோக், ஒரு டவுன், ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ், அப்புறம் ஒரு வேவ், நம்ம ஹெச் மாதிரி. ஓகே, இதுதான் எம். ஸோ இப்போ எம்மை திக்கன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே போகணும், இங்கே கீழே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த சைடு திக்னஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு லெட்டர்ஸில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் நான் எல் போடுறப்போ இதுக்கு நடுவில் ரொம்ப ஸ்பேஸ் விடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உள்ளே திக்கன் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஸ்பேஸ் இருக்குன்னா உள்ளே திக்கன் பண்ணலாம், சப்போஸ் ஸ்பேஸ் இல்லைன்னா நான் வெளியில் தான் திக்கன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு சைடுமே, ஸோ நான் வெளியில் திக்கன் பண்ணிட்டேன், இது நம்ம இஷ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே மேலே அண்ட் கீழே, ஸோ சேம் திக்னஸ் மெயின்டைன் பண்ணி அகெயின் மேலே அண்ட் கீழே. ஓகே, இதுதான் லெட்டர் எம். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் என், சேம் எம் மாதிரி தான். எம்மில் வந்து நம்மளுக்கு நடுவில் ஒரு கர்வ் வருது, பட் என்னில் டவுன் ஸ்ட்ரோக் அப்புறமா டைரெக்டாக இந்த வேவ். ஓகே, ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், ஹெட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் ஸ்ட்ரோக், அப்புறம் டைரெக்டாக ஒரு வேவ் கீழே கொண்டு வந்து மிடில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் என். அப் டவுன், இங்கே வந்து நான் டவுன் ரைட் சைடில் திக்கன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் மறுபடியும் மேலே போய் கீழே. இதுதான் லெட்டர் என். ஸோ இப்போ இதை fill in பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லெட்டர் ஓ. லெட்டர் ஓ, ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். இப்போ இங்கேருந்து கேர்ஃபுல் அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் இந்த மாதிரி, ஓகே ஒரு பவுல் மாதிரி ஒரு யூ ஷேப்பில், அண்ட் அதை கண்டினியூ பண்ணி ஒரு கேப் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல், அப்புறம் இன்னொரு பவுல், அதுக்கு கேப் மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு லூப், ஓகே பவுல் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு லூப், இது வந்து அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ க்ளோஸ் பண்ணி கண்டினியூ டு டெயில் ஸ்ட்ரோக். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப் டவுன், ஸோ இந்த டவுன் வந்து திக், மறுபடியும் மேலே அண்ட் இங்கே மறுபடியும் கீழே, ஸோ இதையும் திக். ஸோ இதுதான் லெட்டர் ஓ. இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பி, ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக் இருக்குது, பட் அது இங்கேவே ஸ்டாப் ஆகாது, கீழே வரைக்கும் கொண்டு வரணும். ஓகே, கண்டினியூ பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம பாட்டம் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலே போய் கீழே கொண்டு வந்து ஜாயின். இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா டெயில் ஸ்ட்ரோக், இதுதான் பி. ஸோ ஸ்ட்ரோக்ஸ் வந்து இங்கே அப் இங்கே டவுன், இதை திக் பண்ணிக்கலாம்.
மேலே இருந்து கீழே ஒரே திக்னஸ். ஓகே, மறுபடியும் இங்கே மேலே போய் இங்கே கீழே. தம்பி. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் Q. ஸோ Qவும் Gயும் ரொம்ப சிமிலர் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட் ஓவல். ஸோ சர்க்கிள் ஷேப் பட் நேரோவா. இப்போது ஜியில் வந்து நம்ம கீழே லூப் கொண்டு வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, பட் இங்கே Qவில் லூப்பை கீழே கொண்டு வந்து ரைட்டில் டேர்ன் பண்ணணும், நம்ம F மாதிரி. ஓகே, ஸோ ரைட்டில் டேர்ன் பண்ணி மிடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு டெயில் ஸ்ட்ரோக். ஓகே, இதுதான் லெட்டர் Q. இப்போது டவுன் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே மேலே மேலே போனோம், இங்கே கீழே. அண்ட் தென் ஃபைனலி இங்கேயும் ஒரு பெரிய டவுன் ஸ்ட்ரோக். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் R. ஸோ ஆரில் நம்ம ஹெட் ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணி ஒரு குட்டி லூப் மேலேருந்து இங்கே சென்டர்கிட்ட கொண்டு வந்துருங்க. ஓகே, ஸோ ஹெட் ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணி லூப் அண்ட் சென்டர்கிட்ட கொண்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஒரு யூ ஷேப். அண்ட் இந்த யூ ஷேப்பும் நம்ம கீழே இருக்கிற லைனுக்கு கொஞ்சம் கீழே வந்து அப்புறம் மேலே. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, கேல வந்து நம்ம கொஞ்சம் கீழே வரும், அது பேர் பவுன்சிங்ட்டு. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஆர்லேயும் கீழே கொண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஹெட் ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணி ஒரு லூப், அப்புறம் இங்கேருந்து ஒரு யூ. ஓகே, த லெட்டர் ஆர். ஸோ இங்கே மேலே அண்ட் தென் இங்கே கீழே. ஸோ திக், மறுபடியும் இங்கே கீழே. ஸோ இதையும் திக் பண்ணிக்கலாம். தான் லெட்டர் ஆர். நெக்ஸ்ட் லெட்டர் எஸ். எஸ்ஸும் ஆர் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர் மாதிரி தான் வரும். ஸோ ஹெட் ஸ்ட்ரோக் வந்து கண்டினியூ பண்ணி ஒரு லூப், பட் இந்த வாட்டி எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டோம், கண்டினியூ பண்ணி ஒரு கர்வ். ஸோ ஒரு பாட் மாதிரி கர்வ். ஓகே, இங்கேருந்து ஒரு டெயில் ஸ்ட்ரோக். சரிங்களா? ஸோ ஹெட் ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கர்வ். ஸோ இங்கே ஒரே ஒரு டவுன் ஸ்ட்ரோக் தான் இருக்குது. ஸோ இதை மேலேருந்து கீழே வரைக்கும் திக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம், பார்க்க இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த லெட்டர் எஸ். நெக்ஸ்ட் லெட்டர் டி. ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். இப்போது ஐயில் ஞாபகம் இருக்கா, இங்கேருந்து ஒரு யூ மாதிரி ஷேப் கொண்டு வந்தோம், அதே மாதிரி ஷேப் பட் கொஞ்சம் மேலே இருந்து. ஸோ மேலே இருந்து ஐ மாதிரி ஷேப் கொண்டு வந்து மிடில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் டெயில் ஸ்ட்ரோக்காக. ஓகே, இப்போது நம்ம டீயில் ஒரு லைன் இருக்கும்ல, அது பேர் வந்து கிராஸ் பார். ஸோ இந்த கிராஸ் பார் வந்து இந்த ஹைட்டுக்கு சென்டர். ஓகே, இந்த லைனுக்கு சென்டரில் ஒரு லைன், இதுதான் கிராஸ் பார். ஓகே, ஸோ இங்கே மேலே போகணும், அப்புறம் கீழே. ஸோ இது மட்டும்தான் டவுன் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் லெட்டர் யூ. ஒரு ஹெட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு கர்வ் மேலேருந்து ஹெட் ஸ்ட்ரோக்கை டச் பண்ணி மறுபடியும் மேலே போயிடுங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணோம், இங்கே எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஒரு கம்ப்ளீட் கர்வ். இப்போது ஒரு செகண்ட் கர்வ், இதை வந்து மிடில்லையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெட்டர் யூ. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டவுன் ஸ்ட்ரோக், and again இங்கே ஒரு down stroke. Next letter V. ஒரு head stroke, அப்புறம் ஒரு down stroke. இப்போ இங்கே இருந்து மேலே போய் நம்ம ஆரில் ஒரு லூப் போட்டோம்ல இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி மேலே போய்
ஒரு லூப் அதை மிடில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, சேம் ஆரில் பண்ண மாதிரியே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டவுன் ஸ்ட்ரோக் இருக்குது, அண்ட் அகெயின் இங்கே ஒரு டவுன் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ 2 டவுன் ஸ்ட்ரோக்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் W. ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்ட்ரோக். இப்போ W பார்த்தீங்கன்னா U அண்ட் Vயோட காம்பினேஷன் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் U மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை மிடில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு U இங்கேருந்து, பட் எண்டிங்கில் வந்து நம்ம V எண்ட் பண்ண மாதிரியே ஒரு லூப் போட்டு மிடில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு U ஷேப், அங்கேருந்து மறுபடியும் ஒரு U ஷேப், எண்டிங் வித் லூப் V மாதிரி. ஓகே, ஸோ Wவில் மேலே போகணும், இங்கே கீழே, மறுபடியும் மேலே அண்ட் கீழே, அண்ட் லாஸ்ட்டாக V ஷேப் மாதிரி தானே, ஸோ இங்கேயும் டவுன் ஸ்ட்ரோக், ஸோ திக். இதுதான் W. நெக்ஸ்ட் லெட்டர் Y. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் ஸ்ட்ரோக். இப்போது நம்ம யூவில் பண்ண மாதிரியே ஒரு கர்வ் ஷேப், இதை மேலே வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ இங்கேருந்து நம்ம ஜியில் ஞாபகம் இருக்கா, ஒரு டவுன் ஸ்ட்ரோக் லூப் பண்ணி டெய்ல். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதை கீழே வரைக்கும் கொண்டு போய் லூப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள், கண்டினியூ டு டெய்ல் ஸ்ட்ரோக். ஓகே, அவ்வளோதான் Y. ஸோ இங்கே மேலே போகணும், இங்கே கீழே, மறுபடியும் மேலே அண்ட் ஒரு பெரிய டவுன் ஸ்ட்ரோக். ஸோ மேலேருந்து ஒரே திக்னஸ் மெயின்டைன் பண்ணி கீழே மட்டும் ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் லெட்டர் Y. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் லெட்டர் Z. ஸோ ஜெட்டில் ஹெட் ஸ்ட்ரோக் கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ பண்ணி ஒரு கர்வ் இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கர்வ், நெக்ஸ்ட் அதே மாதிரி கர்வ் ஆனால் ஹாஃபில் எண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து மேலே வரைக்கும் போகணும், பட் நெக்ஸ்ட் டர்ன் வந்து ஹாஃப்லேயே ஸ்டாப் பண்ணணும். ஸோ மேலே போய் ஹாஃப்லேயே ஸ்டாப் பண்ணி கீழே கொண்டு வந்து நம்ம Y மாதிரியே ஒரு கர்வ் லூப் பண்ணி கண்டினியூ டு டெய்ல் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ், அப்புறம் ஒரு ஹாஃப் கர்வ், கண்டினியூ டு இந்த லூப். ஆல்ரைட், ஸோ இப்போ இங்கே அப் அண்ட் டவுன், மறுபடியும் மேலே போய் கீழே வந்தோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் திக் ஸ்ட்ரோக். ஓகே, இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம A to Z லெட்டர்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த A to Z vocabulary tutorial உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு, பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஒரு புது வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். சைனிங் ஆஃப் திஸ் நீரு. பை.